ஜாதிக்காரவங்க தான் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க. இதே வீதியில வச்சு தான் குத்தி இது பண்ணாங்க. அந்த மண்ணாடியார் ஆளுகளை வந்து குத்தி கொலை பண்ணாங்க. அப்பயுமே வந்து எல்லாருமே பயந்துக்கிட்டு அப்ப ஸ்டெப் எடுக்காத காரணத்தினால தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ இது போட்டாலும் அவங்க தோட்டத்தில் இல்லை வேற ஒருத்தவங்க தோட்டத்துலையான்னு தெரியல, எங்கள் குதிரை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு கேக்கு கூட கிடையாது, வந்த செகண்டில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு கஞ்சா போதையில் வந்து என் வீட்டுக்கார அடிச்சிட்டான். அவங்க பூரா பணக்காரரு, நாங்கள் வந்து இல்லாத ஏழை, நாங்கள் வந்து எசினாலவே எங்களை ஏசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணக்காரராக இருக்கிறது ஒசந்த குளத்தில் போய் பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படி அவனை ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே விட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். என் பயலை கூட்டு கொண்டு போய் நைட்டு 8 மணிக்கு மேலே கூட்டு கொண்டு போய் என் பயலை வெட்டி கொண்டுட்டாங்க. என் பேர் புவனேஸ்வரி. நான் கொடைக்கானல்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை கிராமத்தில் இருக்கேன். என் வீட்டுக்கார் பேர் ராமர். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. லித்திக் 4 வயசு, இசானிகா ஸ்ரீக்கு 2 வயசு பொம்பளை பிள்ளை. என் வீட்டுக்காரர் வந்து ரகுங்கிற பையன் இந்த மாதிரி அவங்க விவசாய நிலத்தில் எங்கள் குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். என் வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரு கூட இருக்கிற இன்னொரு சின்ன பையனையும் சேர்த்து கூப்பிட்டு போனான். அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணால் அவரோட அலறல் சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அலறல் சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்தில் என் வீட்டுக்கார சவுண்டு, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த பையன் தான் சொன்னான், இந்த சம்பவம் மறக்க முடியாதா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ பேசுனியான். அதுக்கப்புறம் எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணவங்க எல்லாரும் போய் பார்க்குறதுக்குள்ளே என் வீட்டுக்காரோட உயிர் போயிருச்சு. இப்போ ஆனால் அந்த கொலை பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே போய் ரகு சரணடைஞ்சிட்டான். வக்கீல லாயரை வச்சு அவனா போய் சரணடைஞ்சிட்டான். அவங்க கூட கொலை பண்ண மற்ற 4 பேருமே இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க குடும்பமும் எங்கே இருக்காங்க ஏது பண்ணுறாங்கங்கிறதையும் இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த ரகுவோட போலீஸ் அந்த ஃபோன் ட்ராக்கை வச்சு இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் எல்லாருமேவும். அந்த போலீஸ் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. அது ஏன்னு இன்னும் எங்களுக்கும் தெரியல. இதோட 11-12 நாள் கிட்ட ஆச்சு. போலீஸ் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் ராமரோட அப்பா வடிவேல். என் பயலை கூட்டு கொண்டு போய் நைட்டு 8 மணிக்கு மேலே கூட்டு கொண்டு போய் என் பயலை வெட்டி கொண்டுட்டாங்க. அது என்னென்னு கேட்க போனால் குருதை மேய்ஞ்சதுனால சொல்லி கூட்டு போய் 5 பேர் சேர்ந்த நபர்கள் சேர்ந்து கொண்டுட்டாங்க. போன வருஷம் இதே மாதம் பிரச்சனை வந்துச்சு. அவங்க தோட்டத்தில் இல்லை வேற ஒருத்தவங்க தோட்டத்துலையான்னு தெரியல, எங்கள் குதிரை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு கேக்கு கூட கிடையாது, வந்த செகண்டில் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு கஞ்சா போதையில் வந்து என் வீட்டுக்காரை அடிச்சிட்டான். அடிக்கவும் பக்கத்தில் தான் எங்கள் மாமா அவங்க கூட பிறந்த அண்ணவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நீ எப்பறம் என் நம்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க. கேட்கவுமே அதுக்கப்புறம் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த சண்டை முடிஞ்சிச்சு. அவங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணுறான், ஒரு வேளை எங்கள் குதிரை தான் அவங்க விவசாய நிலத்தில் மேய்ஞ்சிருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆதாரம் வேணும். எங்கள் குதிரை தான் மேய்ஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரம் வேணும். அப்படி இல்லையா அதுக்குண்டான அப்படி ஒரு வேளை மேய்ஞ்சிருந்தா அதுக்குண்டான சேதாரம் எவ்வளவோ அதை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் குதிரை மேயவே கிடையாது. அந்த சண்டை அப்படியே அவன் குடிச்சிட்டு வந்து கஞ்சா பதில் இப்படி பண்ணிட்டான். சரி நாங்கள் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராமல் தான் இருந்துச்சு. அது பேசி முடிச்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி அனுப்பி வச்சு திரும்ப வந்து அந்த இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து இந்த வருஷம் கூட்டு கொண்டு போய் வியாழக்கிழமை நைட்டு 9:30 மேலே 9:15 கொண்டு போய் வெட்டி கொண்டுட்டோம். என் பையன் சாமியார் பையன், சாமி குறியப்பான். இருக்கிற பிரச்சனைலாம் இந்த ஊருக்குள்ளே இருந்து மண்டவெளி காய்ச்ச பேய் பிடிச்சவங்களுக்கு பூரா விபூதி போடுவோம், எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். அவங்க சமுதாயத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இந்த பூம்பாறை சமுதாயம், இந்த பூம்பாறைக்குள்ளே இந்த 8 கிராமத்துலேருந்து வந்து சாமி கேட்பாங்க, விபூதி போட்டு போவாங்க. எல்லாத்தையும் பிரச்சனையும் தீர்த்து தான் வச்சுருந்து இவன் வந்து வன்மம் வச்சு இந்த வேலை செஞ்சுட்டான். இது நாள் வரைக்கும் எங்கள் ஊரில் எந்த ஒரு கொலை எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் தாயா பிள்ளையாத்தான் இருந்தோம். இப்போ இந்த குருதை போய் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு இந்த பையன் 7 தெய்வம் கும்பிடுற பையன். அவங்க ஆளுகள்லாம் எல்லாருமே வந்து இந்த தெய்வத்தில் மண்டாடினாங்க. ஏதோ ஒரு அவரும் தப்பான வார்த்தை சொன்னார், இவரும் தப்பான வார்த்தை சொன்னதுக்கு ஒரு வருஷம் கிருமிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அனாதி காட்டுக்குள்ளே வெட்டி தள்ளிட்டு போன் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லி தவங்களுக்கு சொல்லி நாங்கள் எல்லாம் போய் எனக்கு முட்டியிலலாம் அடியேத்தருக்கு விழுந்து இப்போ 2வது ஆஸ்பத்திரி கொண்டு போக உயிர் போயிடுச்சு. ஆஸ்பத்திரியிலேருந்து போலீஸ் எல்லாருமே வந்து ரிஜூர் மாதிரி வந்து எங்களை எல்லாருமே
தள்ளி விட்டுட்டு பிரதத்தை வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க 108ல் அராஜகம் பண்ணி தூக்கிட்டு ரோட்டுலலாம் கல்லெல்லாம் எடுத்து போட்டிருந்தாலும் அந்த கல்லெல்லாம் எடுத்து தள்ளிட்டு போலீஸ் எங்களை தள்ளி விட்டு தூக்கிட்டு போயிருச்சு. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். என்ன கீழ் ஜாதியில இருந்தா கொலை பண்ணாலுமே அசாதியாக விட்டுறாங்க. அந்த பகுங்கிற பையன் ஒரு பயம் இல்லை, எதுவுமே கிடையாது. அவனை கொலை பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அவனை மிரட்டி என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் பண்ணாங்கங்கிறது கேட்டு வாங்குறதுக்கு போலீஸ்னால முடியல. அவ்வளோதான். எங்கள் கீழ் ஜாதிங்கிறத ரொம்ப இதாக தான் இன்னுமே போலீஸ் பார்க்குறாங்களே தவிர போலீஸுமே ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையே. எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க. இந்த ஜாதிக்காரவங்க தான் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க. இதே மண்ணாடியார். வீதியில் வச்சு தான் குத்தி இது பண்ணாங்க. அந்த மண்ணாடியார் ஆளுகளை வந்து குத்தி கொலை பண்ணாங்க. அப்பயுமே வந்து எல்லாருமே பயந்துக்கிட்டு அப்போ ஸ்டெப் எடுக்காத காரணத்தினால தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ இது போட்டாலும் எத்தனை பேர்த்த கொன்னாலும் நம்மளை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க பூரா பணக்காரரு, நாங்கள் வந்து இல்லாத ஏழை. நாங்கள் வந்து எஸ்சினாலதான் எங்களை ஏசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணக்காரராக இருக்கிறது ஒசந்த குளத்தில் போய் பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி அவனை ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே விட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். பையனோட காட்டேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. போகும்போது சொல்லியிருக்காடே நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார கூட்டு போகும்போது சொல்லியிருக்கான். இவர் யதார்த்தமாக குதிரை மேய்துன்னு தான் போயிருக்காரு. அப்போ இவன் போயுமே சாப்பாடு யாருக்கும் கொடுக்கல. என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் இவன் கூட்டு போயிருக்கான். அப்போ அந்த சாப்பாடு கொண்டு வரேன்னு யார்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கான். சாதாரண மக்கள் எங்களுக்கே புரியும் போது போலீஸ் உங்களுக்கு புரியாதா? ஏன் அவன் ஃபோனை இன்னும் ட்ராக் பண்ணாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை யாரையுமே பிடிக்காம யாரையுமே நான் அரெஸ்ட் பண்ணாத ஒரு பையன் மட்டும்தான். கேட்டால் அந்த கூட போன பிரசாந்த் வந்து நான் ஒரு ஆளை தான் பார்த்தேன்னு சொன்னான். ஏன்னா என் வீட்டுக்காரர் அவங்களும் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என் வீட்டுக்காரரை தான் கழுத்தில் இது பண்ணியிருக்காங்க. போட்டோன்னே பிரசாந்த் என்ன பண்ணியிருக்கா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கண்ணுக்கிட்ட இது பண்ணிட்டாங்க. அவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. என் பையனை இப்படி கூட்டு போய் வீட்டில் இருந்து கூட்டு போய் தான் இப்படி வேலை செஞ்சாங்க சார். குதிரைக்கு போய் தான் அவன் கொண்டு வந்து கொடுத்தாதே கஞ்சி. பையனை இப்படி தான் வீணாக கொண்டுட்டாங்க சார். பையன் பாவம் பச்சை பிள்ளைய சார். அந்த பிள்ளையெல்லாம் பாவம் இல்லையா சார்? சின்ன பையன் நம்மனாலையுமே சின்ன கண்ணில் அடிப்பட்டாலும் நம்மளால் அந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்க முடியாது. அப்படிங்கும்போது அவர் அறிவால் வெட்டால் அவனுக்கு இது பண்ணும்போது அவன் மயக்கம் போட்டான். அந்த இடத்துல அவன் பார்த்தது ஒரு ஆள் தான். என் வீட்டுக்கார் தப்பிச்சு கீழே வரும்போது அவங்களுக்குள்ள 4 பேர் இருந்திருக்காங்க. நான் அவர் உயிர் போகிற வரைக்குமே நான் ஃபோன் லைனில் தான் இருந்தேன். என் வீட்டுக்கார் லைனில் தான் இருக்காருங்கிறது ரகுக்கு தெரியல. அவர் வேணாண்டா ரகு வேணான்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் பேசிட்டார், ரகு இந்த சம்பவம் மறக்க முடியாதா இருக்கணும்டா மாப்பிள்ளன்ட்டு. அப்போ அந்த மாப்பிள்ளை என் வீட்டுக்காரவா சொல்ல போகிறான்? அப்போ யார்கிட்ட பேசுனியா? இப்போ அந்த ஃபோன் ட்ராக் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, ஏன் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க? இப்போ காசு வாங்கிட்டாங்களா போலீஸு? என்ன சார் நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்காங்க சார்? சொல்லுங்கள், ஏன் கண்டுபிடிக்கல? அதுதான் எங்கள் கோரிக்கையும். எங்களுக்கு நிவாரணம் அந்த இது ஃபுல்லாக செகண்டரி தான். ஒரு உயிரே போயிடுச்சு. எங்களுக்கு நிவாரணங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னுமே அவங்க போய் பண்ண நாள் ஆச்சுமே இன்னும் நாங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாத நிலமையில எங்களை விட்டுட்டு போகலை. அவர் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். எங்களுக்கு நிவாரணங்கிறது ஃபுல்லாக செகண்டரி தான். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு ஒரு இது கூட அவனை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ். ஏன் அப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரில. கண்டிப்பாக கொடைக்கானல் போலீஸ் வச்சு விசாரிக்கக்கூடாது, மற்ற போலீஸை வச்சு விசாரிக்கணும். அவ்வளோதான் சார். சார் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். எங்கள் மாமனார் உட்காந்துட்டு இருக்காரு. எங்களை தள்ளி விட்டு தான் போலீஸ் அவரோட உடம்பு எடுத்துகிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது எங்களை யாராவது ஒரு ஆளையாவது கூட்டிகிட்டு போகணும். சரி நாங்கள் பயப்படுவோம் பொம்பளைங்க, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம், அவங்க அண்ணன் தம்பிகளை யாராவது கூட்டிகிட்டு போகலாம். யாரையுமே கூப்பிட்டு போகலை. கொடைக்கானல் ஜிஹெச் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் அங்கேயே நைட் ஃபுல்லாமே மேலே கைகாட்டியில் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அடுத்த நாள் காலையில் அவங்க தங்கச்சி எங்கள் அப்பா எல்லாருமே கொடைக்கானல் ஜிஹெச்சில் போய் பார்த்தா இங்கே கொண்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் மதியானமே போராட்டம் ஃபுல்லாக பண்ணி முடித்து நிறையா உயர் அதிகாரிகள் ஃபுல்லாக வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் அவங்க இந்த இதெல்லாம் நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோன்னு சொல்லி எங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அப்புறம் கேட்டால் திண்டுக்கல் ஜிஹெச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திண்டுக்கல் ஜிஹெச்சில் போயுமே எஃப்ஐஆர் காப்பி நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பையனை காமிச்சா மட்டும்தான் எஃப்ஐஆர் காப்பியில் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டோம். அந்த பையனை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காமிச்சாங்க. ஒருவேளை வேறு பையனை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம்ல அவனுக்கு பதில். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்ககிட்ட காசு இருக்குது, நாங்கள் எப்படி என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சின்ன எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் துப்புரவு பணியாளர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த சந்தேகத்தில் ஒரு வேளை வேறு ஆளை கூட சரண்டர் ஆக சொல்லிட்டு இவங்க பிள்ளை வெளியில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தா தான் நாங்கள் எஃப்ஐஆர் காப்பியில் சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒரு பயமே இல்லை. ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால்
அவனுக்கு பயமே இல்லாத அளவுக்கு அந்த போலீஸ் பார்த்துருக்காங்கன்னா அப்போ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க முடியும்? ஒரு கொலை பண்ணிட்டுமே அவனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கோ மாதிரி எங்களை பார்க்குறான். ஒரு பயமே இல்லை. அப்போ அவனை கொலை பண்ணுறவனை நீங்கள் அவ்வளோ மரியாதையாக வச்சு பாதுகாப்பாக வச்சு இவ்வளோ விசாரிக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி விசாரிக்கிறீங்க? எந்த விதத்தில் கேட்டால் அந்த விதத்தில் கேட்டால் தானே சார் உண்மை வரும். ஏன் இன்னுமே போலீஸ் ஸ்டெப் எடுக்கல சார்? போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை சார், அவ்வளோதான். இப்போ நீங்கள் முடி எங்கே வெட்டுறீங்க? கொடைக்கானல் தான் சார், பஸ் ஏறி தான் சார் போடும். சரி தான் ஊரில் உங்களுக்கு கடையில் வெட்டக்கூடாது இல்லை சார், வெட்டுறது இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட அதெல்லாம் வந்துருப்பாங்க சொல்லுப்பா. கேட்டோம், ஆனால் எதுவுமே வருவாங்க பேசுவாங்க, கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க சார். அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல சார். எவ்வளோ வருஷமா இருக்குது இது அப்போ இருந்தே இருக்கு சார். முடி அப்போ இருந்தே வெட்ட மாட்டாங்க சார். ஒரு தடவை கேட்டதுக்கு நாங்கள் முடி வெட்டுறோம், இங்கே பெரியவங்க கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வாலண்டரி பிள்ளைகளே வெளியே போகிறவே பயக்குது. அந்த தம்பி என்ன சொன்ன, அப்படி பார்த்தியா எனக்கு பேச முடியாது. அந்த தம்பி என்ன சொன்ன, இது பூரா பயத்துலதான் எங்கள் பிள்ளைக்கு பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எவனமே நெஞ்சு துணிச்சு விட்டுலாம் நடக்க முடியல. இந்த என் மகன் பூடு எடுக்கிறான்னு சொன்னால் பயத்தில் தான் பூடு எடுத்து விட்டு வீட்டுக்கு தான் வர்றேன். என்ன சுற்றி ரவுண்டு அவங்க அழுத்த இருக்கா. வெளியே நடக்கிறது வெளியே தெரியாது. சிஎம்கே இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவரை வந்துட்டு அவங்க சிஎம்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சிஎம் வந்து ஒரு இதில் வந்து ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றப்ப அந்த யார் குற்றவாளியாக பண்ணாங்க அப்படின்னு அவர் போய் தலைமறைவாயிட்டாருன்னா அவரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சி எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவன் சொல்லுவான், நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவன் சிம்மு எந்த இடத்துல லாக் ஆகிருக்கு, எங்கே ஆஃப் பண்ணியிருக்காங்க, எங்கே ஆன் பண்ணியிருக்காங்க, வேறு சிம்மு அவன் பேரில் வாங்கியிருக்கானா, வாங்கி யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி இவ்வளோத்தையும் ட்ராக் பண்ணலாங்க சார். ட்ராக் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அதே மாதிரி அவங்க சப்போர்ட்டாக இருந்த அந்த 4 பசங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, முகம் தெரியாத 4 பேர். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் தண்டனை கிடைக்கணும். கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்காது. இந்த சம்பவம் நடந்து 5 நிமிஷத்தில் அவங்க ஃபேமிலி யாருமே கிடையாது. அப்போ அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்குமா? அதனால அவங்க ஃபேமிலிக்கும் தண்டனை கிடைக்கணும், அந்த குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கணும். அதில் சம்மந்தப்பட்ட இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். சரியான நடவடிக்கை எடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். இதை வந்து தயவுசெய்து சிஎம்மோட காதுக்கு நீங்கள் வந்து அவரோட காதில் இருந்து தெரியணும். நீங்கள் போடக்கூடிய இது வந்து எங்களுக்கு நல்லா நாங்கள் பார்க்கணும். பரவாயில்ல, இவங்க வந்தாங்க, இவங்க நல்லா வந்து நியாயத்துக்கு துணை போகிறாங்க, அநியாயத்துக்கு துணை போகல, நியாயத்துக்கு துணை போகிறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் வந்து சொல்லணும்.